தந்தையின் கடைசி படத்தின் ரிலீஸால் தள்ளிப்போன மகனின் முதல் படம். விஜயின் ஜனநாயகன், ஜேசன் சஞ்சயின் சிக்மா குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் இந்த ஆண்டின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள திரைப்படங்களில் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது ஜனநாயகன். இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் நீண்டகால தாமதங்களையும் பல்வேறு சவால்களையும் கடந்து இறுதியாக ஜூலை 23 அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக தயாராகியுள்ளது. இது விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து சமூக வலைதளங்களில் படத்தை பற்றிய விவாதங்கள் அதிகரித்துள்ளன. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் முன்பதிவுக்கு ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். முன்னதாக விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகும் சிக்மா படம் ஜூலை 31ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியாவதால் சிக்மா படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது. இது குறித்து தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் ஜனநாயகன் சிக்மா பட ரிலீஸ் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வருகின்ற 23ஆம் தேதி விஜயின் ஜனநாயகன் படம் மீண்டும் திரைக்கு வரப்போகுது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? திரையரங்க உரிமையாளராக உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கு? திரையரங்கா மட்டும் இல்ல, ஆடியன்ஸே பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க அந்த படத்தை. ஆமா, பெரிய வசூலாகவும் பெரிய ஓப்பனிங் இருக்கு நாங்க நம்புறோம். சரி சார், கிட்டத்தட்ட எத்தனை திரையரங்குகள் 1000க்கு மேற்பட்ட திரையரங்குகள் கண்டிப்பா படம் விழுகும். ஓகே சார். சார் இந்த படத்தை ஜனநாயகன் படத்தை முன்னிட்டு அவங்களோட பையன் படம் சிக்மா படமும் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படம் தள்ளி போறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்ல, சிக்மா 31ஆம் தேதி வராது. ஓகே சார். வராது. போஸ்ட்போன் பண்ணி மெதுவாக தான் பண்ணுவாங்க. ஓகே சார். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது கண்டிப்பா விட மாட்டாங்க. ஸ்பெஷல் காட்சிகள்லாம் ஏதாவது? ஸ்பெஷல் காட்சி ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆட்சிக்கு ஆர்டர் போட்டாங்களே, எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ண முதல் 7 நாளைக்கு டெய்லி 5 ஷாட் போடலாம்னு ஆர்டர், பர்மனன்ட் ஆர்டர் இருக்கு. ஆமா. ஓகே சார். ஓகே சார். மக்களின் எதிர்பார்ப்பு இதுல கடைசி படம் இருப்பதனால எப்படி சார் எதிர்பார்க்கறாங்க? மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க? மக்கள் அதான் சொன்னேன், மக்கள் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுப்பாங்க, மிகப்பெரிய வசூலாகும், ஒரு பெரிய வெற்றி படமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சாதாரண வெளியீடாக இல்லாமல் விஜயின் திரைப்பயணத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த படமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல மாதங்களாக தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் நிலவி வந்த சிக்கல் முடிவுக்கு வந்ததும் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் முதல்வராக இருக்கும் நேரத்தில் ஜனநாயகன் திரைக்கு வருவது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு திரைக்கு வர வேண்டிய இத்திரைப்படம் தற்போது வெளியாவதால் அந்த நாள்தான் எங்களுக்கு பொங்கல் என்று கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் நண்பா நண்பீஸ். ஜனநாயகன் திரைக்கு வருவதால் பல திரைப்படங்கள் தங்களது வெளியீட்டு தேதியையும் மாற்றியுள்ளன. ரசிகர்களிடையே முதல் நாள் முதல் காட்சி டிக்கெட்டுகளுக்கான போட்டி அதிகரித்துள்ள நிலையில் நாளை ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவு தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் காட்சி 9 மணிக்கு தொடங்க இருக்கும் நிலையில் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் அதிகாலை காட்சிகள் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. இதனால் பக்கத்து மாநிலங்களை நோக்கி ரசிகர்கள் படையெடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த படம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஓப்பனிங் வசூலை பதிவு செய்யும் என்ற எதிர்பார்ப்பு திரையுலகில் நிலவி வருகிறது. இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரித்துள்ளது.